அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கர்ப்பிணிக்கு சிகிச்சை அளிக்க 24 மணி நேரமும் மூத்த மருத்துவர்களை பணியமர்த்த அரசுக்கு மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, மனித உரிமை ஆணையத்தினுடைய இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கர்ப்பிணி பெண்களுக்கு சிகிச்சை அளிக்க பயிற்சி பெற்ற மூத்த மருத்துவர்கள் 24 மணி நேரமும் இருக்க வேண்டும், அவர்களை பணியமர்த்த வேண்டும் என தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த இருங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த அறிவிழி வேந்தன் தன்னுடைய மனைவி ஜமுனாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்ட நிலையில மாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையில சேர்த்திருக்கிறார். அங்கு மகப்பேறு மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர் திவ்யா, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஆகியோர் பிரசவம் பார்த்து ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. பின்னர் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து ஜமுனாவை ஆரணி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கு பரிசோதனை செய்ததில் ஜமுனா ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு தனியார் நாளிதழில் வெளியான செய்தியினுடைய அடிப்படையில மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த மனித உரிமைகள் ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் பிரசவத்தின் போது உயிரிழந்த ஜமுனாவினுடைய கணவருக்கு 4 வாரத்திற்குள் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளிலும் கர்ப்பிணி பெண்களுக்கு சிகிச்சை அளிக்க 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மூத்த மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள மருத்துவ வசதிகள், மருத்துவர்கள் எல்லா நேரங்களிலும் இருப்பதை உறுதி செய்ய அவ்வப்போது நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை இயக்குநருக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பொது சுகாதாரத்துறையினுடைய இணை இயக்குநர்கள் கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவசர நேரத்தில் பயன்படுத்தும் வகையில் அருகில் இருக்கக்கூடிய 2 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு இடையே 108 ஆம்புலன்ஸ் 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு அவர் இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கின்றார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.